பெண்களுக்கு 4, 5 அந்த வீட்டுக்கு அதிபதி வந்து 6ஓட கனெக்ட் இருந்துச்சுன்னா, 6ஆம் அதிபதியோட கனெக்ட் இருந்துச்சுன்னா, இந்த மெடிசின்ஸு இந்த மாரி ஐவிஎஃப் அந்த மாரி விஷயத்த போய் ரெடி பண்ணிட்டாங்கன்னா, குழந்தை பொறக்கறக்கு வாய்ப்பு இருக்கு. இதே 8ஆம் அதிபதியோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க ஆப்ரேஷனு அப்படியே டெலிவரியே பார்த்தீங்கன்னா, நெறைய செலவு பண்ணி சர்ஜரிஸ்லாம் பண்ணிட்டு, அவங்களுக்கு டெலிவரி கூட நம்மளுக்கு ஆப்ரேஷன் மூலியமா தான் பொறக்கும். இது வந்து 8ஆம் பாவாதிபதியோட கனெக்ட் ஆச்சு அப்படிங்கும்போது, இந்த விஷயம் நடக்கறக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி பெண்களுக்கு வந்து இப்போ 5ஆம் பாவத்தில வந்து சுக்கிரன் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல அழகான குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தைங்க சீக்கிரம் வளர்ந்து பெரிய பொண்ணு சீக்கிரம் பூப்படைதல் அடைஞ்சிருவாங்க. பட் ஆனா அது வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்கும். மேஷத்துக்கு எடுத்துட்டு 5ஆம் பாவதி சூரியன் வந்து அவரு நீசம் அடைஞ்சாலோ, இல்ல 6, 8ல 12ல மறைஞ்சாலோ நல்லது தான். ஏன்னா அசுபரம் மறையறதுல தப்பு கிடையாது. நீங்க ரிஷபத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்களுக்கு 5 வந்து புதன். அவங்க வந்து நல்ல இடத்துல தான் அமரணும். நீசமோ, அஸ்தங்கமோ அடைஞ்சாங்க அப்படின்னா, பிறக்கிற குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கல்வி அறிவு இருக்காது. நீங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும், அந்த குழந்தைக்கு அவ்வளோ சரியான படிப்புங்கிறது வரதுக்கு வாய்ப்பில்ல.